மாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்திரமருதः துன்வந்திதேஸ்தவே வேதை சாங்கபத்ரக்கணோ கணிசதைः गायन्ति यं सामगाम् ज्ञानावस्थिततत्पदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः தேவாய தஸ்மை நமः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயமான சேத்திரஜ்ஞ விவாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் சேத்திரனை பற்றியும் சேத்திரஜனை பற்றியும் கூறி இதை உணர வேண்டும், இதை யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள்தான் மிருத்யுவிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். இந்த இடத்துல மிருத்யுனா சேத்திரஜனை நானாக அறி, அதாவது ஈஸ்வரனும் சேத்திரனும் ஒன்று என்று அறிவானது முக்திக்கு சாதனம். இப்படி யார் அறிகிறார்களோ, எப்படி அறிவார்கள்? இப்படி பகுத்தறியும் திறனுடையோர் மரணத்தை வெல்வர். மிருத்யு ஸ்ருதிப்பராயணாகங்கிறார். குருவின் மீது, சாஸ்திரத்தின் மீது, சாஸ்திரங்கள் கூறுகின்ற, குரு கூறுகின்ற வார்த்தைகளின் மீது யார் சிரத்தை வைத்து அதை தியானம் செய்கிறார்களோ, எதை? சேத்திரஜனை. எப்படி தன்னுடைய கடமைகளை கர்மயோகமாக செய்து அனைத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்தவர்கள் இப்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் முக்தியை அடைகிறார்கள். அந்த எதை பற்றி? சேத்திரஜனை பற்றி என்று பகவான் கூறி, அடுத்து நம்ம 26வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். மீண்டும் சேத்திரத்தை பற்றி பகவான் மீண்டும் விளக்கி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார். யாவத் சஞ்சாயதே கிச்சித் சத்வம் ஸ்தாவர சங்கமம். ஏ பரதர்சப, ஏ பரதகுல தோன்றலே ஸ்தாவர சங்கமம். இந்த ஸ்தாவரமும் சங்கமமும், அதாவது அசைகின்ற அசையாத யாதொரு பொருள் உண்டாகின்றதோ அது சேத்திரமும் சேத்திரஜனுடைய சங்காரத்தினால், தொடர்பினால் உண்டாவதாக நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகத்தில் உயிர்கள் எதிலிருந்து தோன்றுகின்றதோ அது ஊர்வன, பரப்பன, நடப்பன, அசைவன, அசையாதன முதலிய அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து பஞ்சபூதங்களும், கடல், மலை, மரம், பூமி, இவை அனைத்தும் சொல்ல. அனைத்து எதனால் வருது? சேத்திரஜனால நீ வருவதாக நீ அறிந்து கொள்ள மீற. அனைத்து நகையும் தங்கமும் நகையும் சேர்ந்து வருவதாக நீ அறிந்து கொள். அனைத்து பானையும் குயவனிடமிருந்தும் களிமண்ணிடமிருந்தும் வருவதாக நீ அறிந்து கொள் அப்படிங்கிற. அது என்னுடைய சாரம். சம்யோகம் தொடர்பினால நீ உணர்ந்து கொள்ளும் இந்த இடத்துல பகவான் சொல்ற. சேத்திரஜ சம்யோகத்தினால நீ உணர்ந்து கொள் என்று பகவான் இதில் கூறினார். எப்படி நீ உணர்ந்து கொள்ள வேண்டும்? சேத்திரஜன் சேத்திரம் அவயவங்களை உடையது. இந்த உலகம், இந்த மனம் அவயவங்களை உடையது, மாறுபாட்டை உடையது.
ஆனால் சேத்திரஞனான ஈஸ்வரன் அவயவங்கள் இல்லாதவன், மாறுபாடு இல்லாதவன், நிர்குணமானவன். சேத்திரம் சகுணமானவன். அது எப்படி சகுணமோ நிர்குணத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வரும். அது உண்மையில் ஒரு தன்மை உடைய பொருள்கள் தான் தொடர்பு இருக்கும். இப்போ கயிறுக்கும் பாம்புக்கும் தொடர்பு, பானைக்கும் கயிறுக்கும் தொடர்பு, இரு வேறு பொருள் இருக்கிறதுனால சம்யோகம் ஏற்படும். வேறுபட்ட தன்மைகளை உடைய சேத்திரைக்கு எனக்கு எப்படி தன்மைகளை எப்படி சம்வாதம் ஏற்படும் என்றால், இந்த இடத்துல அதில் சொல்றாரு, கயிறிலே பாம்பு போல, சிப்பியில் கிழிஞ்சலில் வெள்ளி போல அப்படிங்கிறார். கடற்கரைக்கு போகும்போது சிப்பி இருக்கும், ஆனால் அது வெள்ளி போல மின்னும். அது மாதிரி சிப்பியின் மீது வெள்ளியை ஏற்றி வைக்கப்பட்டது போல இந்த உலகத்தின் மீது நாம் ஆத்ம தத்துவத்தை பிரம்மனை ஏற்றி வைத்து பிரம்மனை மறந்து இந்த உடல் உலகமே நான் என்ற அறியாமையினால் இருக்கின்றோம். ஆக எப்படி கயிறிலே பாம்பை ஏற்றி வைக்கின்றோமோ அதுபோல இந்த உலகத்தின் மீது நாம் பிரம்மனை மறந்து அஞ்ஞானத்தை ஏற்றி வைக்கின்றோம். அந்த ஏற்றி வைத்தல்ங்கிற அதுதான் காரணம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம நிறைய சென்ற வகுப்புல ஒரு விசாரம் பார்த்தோம். இதற்கு காரணம் அறியாமையே நமக்கு காரணம். இந்த சேத்திரைக்கென சம்யோகத்தினால நம்ம வந்தாலும் அந்த சம்யோகத்தினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உடல் மனதை நாம் ஆத்மா என்று நினைத்து ஆத்மாவுடைய தன்மையை உடல் மனம் மீது ஏற்றி வைத்து பார்க்கின்றோம். அறியாமையினால இந்த உடல் மனதின் மீது நாம் ஏற்றி வைத்து பார்க்கின்றோம். அந்த ஏற்றி வைத்தல் தான் இந்த இடத்துல சம்சாரம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அறியாமையை நாம் நீக்க வேண்டும். அந்த அறியாமையை நீக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? சாஸ்திர குருவினுடைய துணை கொண்டு நாம் நீக்க வேண்டும். எது? பகவத்கீதை என்னும் மற்ற சாஸ்திரங்களின் துணை கொண்டு முஞ்சை என்னும் புல்லிலிருந்து, முஞ்சைங்கிற ஒரு புல் இருக்கும், அதில் நடுவில் உள்ள குருத்தை எடுக்கணும். முஞ்ச புல்லை குருத்து எடுப்பாங்க. அந்த குருத்தை எடுக்கும்போது அந்த புல் கொஞ்சம் முஞ்ச புல் குருத்து மேலே இருக்கின்றது எப்படி நம்ம மெதுவாக களைத்து நீக்கி நம்ம முஞ்சை குருத்தை எடுப்பது போல இந்த சேத்திரங்களை பிரித்து ஒருவன் உபாதி வேற்றுமைகளற்ற அந்த உபாதியை நீக்கி அறிய வேண்டிய பிரம்மத்தை மெய் உணர்வனால் காணும் பொழுது இவனுக்கு அறியாமையானது நீங்குகின்றன. கயிறை பாம்பு என்று உணர்ந்து ஏற்றி வைத்து, கயிறு இது பாம்பல்ல கயிறு என்ற அறிவினால் எப்படி பாம்பு சென்று விடுகின்றதோ அது மாதிரி உடல் மனதை பற்றி, சேத்திரனை பற்றியோ உடலை பற்றியோ இந்த மனதை பற்றியோ இந்த உலகத்தை பற்றியோ முஞ்சை புல் போல நாம் பகுத்த அறிவினால் அதை ஞானத்தினால் பிரித்து எடுக்க வேண்டும். அதே சாஸ்திரத்தின் துணை கொண்டு ஞானத்தினால் நாம் பிரிக்க வேண்டும். இந்த ஞானமே நமக்கு சாஸ்திரத்தின் உதவியால் இவற்றை பிரித்தல் வேண்டும். இப்போ சாஸ்திரம் நன்கு உபதேசத்தை
செய்கின்றன. இந்த உடல்ல என்ன, இந்த ஐம்பூதம்னா என்ன, அகங்காரம்னா என்ன, புத்தினா என்ன, 5 இந்திரியங்கள் என்றால் என்ன, அந்தக்கரணம் என்றால் என்ன, விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம் இவை என்றால் என்ன என்று உணர்ந்து அவை அனைத்தும் ஃப்ரம் சேத்திரம். யூ ஃப்ரம் அப்படிம்பாங்கள்ல, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படி மாதிரி நம்ம உடலில் எல்லா உணர்வுகளும் சேத்திரத்திலிருந்து வருவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மானம் அவமானம், இன்பம் துன்பம், வெயில் மழை குளிர் எல்லாமே உரி கவலை கஷ்டம் ஃப்ரம் சேத்திரம். ஆனால் நம்ம என்னன்னா நானே கவலை நானே துக்கப்படுகிறேன்னு ஏற்றி வைத்து இருக்கின்றோம் சொன்னால் அதுதான் இப்போ ப்ராக்டிக்கல். அதே ஏற்றி வைத்தல் சம்யோகத்தினால இந்த உலகம் வந்தது. ஆனால் ஒன்றோடொன்று நாம் மாற்றி புரிந்து கொண்டு இருக்கின்றோம். சேத்திரைக்கு ஏற்றி வச்சிருக்கோம் நம்ம நினைச்சிடக்கூடாது. நாம் கவலையை நாம் என்று ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரியை நாம் என்று ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். வருத்தத்தை நாம் என்று ஏற்றி வைத்து இருக்கின்றோம். தாழ்வு மனப்பான்மையை நான் தாழ்வு என்று ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லாமே சேத்திரம் என்ற மனதில் வருகின்ற உணர்வுகள் அனைத்தும், எண்ணங்கள் அனைத்தும் அந்த ஆத்மாவை மறந்து ஏற்றி வைத்து இருக்கின்றோம். அதனால் எது உணர்வு மனதிலே மாறும் விருத்திகள் சேத்திரம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருள்களும் எப்படி நம்ம உணரணும்? ஒவ்வொரு பொருள்களும் சேத்திரைக்கன் 2 இருக்கின்றன. ஆனால் நாம் உடல் மனம் ஆத்மா இருக்கின்றன. இந்த உலகம் மாயை, ஈஸ்வரன் இருக்கின்றார். இருப்பது என்ன? எல்லாமே அதில் உள்ள சைதன்யம். சேத்திரஜனாக நான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஈஸ்வரனால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆத்மாவாகிய என் மீது உடல் மனமானது ஏற்றி வைக்கப்பட்டு சூப்பரிப்போஷன் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் எல்லாம் மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கோம். கவலை வருத்தம் ஒரி பணம் பொருள் செல்வம் உற்றார் உறவினர் பற்று எல்லாம் அரசியல் பூலோகம் எல்லாம் ஒன்றுனா ஏற்றிக்கிட்டே இருக்கோம். என்ன சொல்லுது? அஞ்ஞானத்தினால நம்ம அந்த உடல் மனதை நாம் என்று ஏற்று வெட்டி இருக்கின்றோம். அதை நாம் பிரம்மம் நான் சேத்திரைக்கன் என்ற ஞானத்தினால அதை புரிந்து கொள்ள வேண்டும் பாவானதில் சொல்றார். அப்போ அந்த சுலோகத்தினுடைய முக்கிய நோக்கமே சேத்திரைக்கனை நீ நானாக அறி. அதாவது ஈஸ்வரனும் சேத்திரனும் நானும் ஒன்று என்ற அறிவுதான் முக்திக்கு சாதனம். இந்த அறிவுதான் ஒருவனை பிறவித்தலையிலிருந்து விடுதலை அடையச் செய்யும். மரணத்தை வெல்வன். எப்படி? இப்படிப்பட்ட பகுத்தறியக்கூடிய சிந்தனையை உடையவன். எவன் ஒருவன் ஆச்சாரியாரிடமிருந்து உபதேசத்தை பெற்று அந்த உபதேசத்தை பயபக்தியுடன் சிரத்தையுடன் வழிபட்டு தியானித்து பூஜை பஜனை பாராயணம் சேவை இவைகள் கூட சேர்ந்து சாஸ்திர விஷயங்களை கேட்டு அவன் சம்சாரத்தை கடந்து விடுகின்றான். ஆக
இதிலிருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு காரியத்தை, பூஜையோ பஜனையோ பாட்டோ அபிஷேகமோ ஆராதனையோ வழிபாடோ பண்ணும் பொழுது பயபக்தியுடன் சிரத்தையுடன் நம்ம செய்தால் அதன் மூலமாக நம்முடைய மனமானது சித்த சுத்தியை அடைந்து முக்தி நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் சொல்றார். அதே இந்த இடத்துல சொல்றார், சேத்திரைக்கும் நம்முடைய துயரத்திற்கு காரணம் அத்தியாசம்தான். அத்தியாசம்னா கயிறிலே பாம்பு போல நாம் ஏற்றி வைத்து இருக்கின்றோம். இந்த கனவு எப்படி விழித்தவுடன் கனவானது வெறும் மித்யாவாக வெறும் உதாசீனமாக ஆவது போல நம்ம ஞானத்தில் விழித்தவுடன் இந்த உலகம், இந்த உடல், மனம் அனைத்தும் என்னவாகின்றன? மித்யாவாக அது ஆகிவிடுகின்றது. ஆக ஒவ்வொரு பொருளிலும் சேத்திரம் சேத்திரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு அனுபவங்களிலும், ஒவ்வொரு பார்வையிலும், ஒவ்வொரு கேட்டலிலும், ஒவ்வொரு தொடு உணர்விலும், ஒவ்வொரு எண்ணத்திலும் இரண்டுமே இருக்குது. சேத்திரனும் இருக்குது, சேத்திரைக்கனும் இருக்குது. உடல் மனமும் இருக்குது, ஆத்மாவும் இருக்குது. ஆனால் உடல் மனதோடு நம்ம வாழும் பொழுது நாம் தான் உடல் மனம் ஆத்மாவை மறந்து உடலில் வருகின்ற அனுபவங்களை நான் என்று ஆத்ம தத்துவத்தை உடல் மனதின் மீது ஏற்றி கவலைப்படுகின்றோம். அதை வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணத்திலும் இரண்டும் கலந்து இருக்கின்றன. கயிறும் பாம்பும் கலந்து இருக்கு. பாம்பாகிய இந்த உலகம், பாம்பாகிய இந்த உடல் மனம் பாம்பு போல, கனவு உலகம் போல, கந்தர்வ நகரம் போல, வெறும் யானை மரத்தை மறைத்தது மாமத யானை மாறி ஒரு மரத்திலே யானை தோன்றியது போல உண்மையான யானை இல்லை. பக்கத்தில் போய் பார்த்த உடனே அது மர யானை என்று உணர்வது போல இந்த உலகம், இந்த உடல் மனம் வெறும் எண்ணங்கள், வெறும் ஜடம். நான் உண்மையில் இது கலந்ததுதான் வாழ்க்கை என்று கவனமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்திலும் இரண்டும் கலந்துதான் வாழ்க்கை. நாம் அவற்றை கவனத்துடன் மனதிலவலில் பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெளிவான ஞானத்தை ஒருவன் அறியும் பொழுது தவறான ஞானமானது அவனுக்கு நீங்கி விடுகின்றன. அவன் பிறப்பதில்லை. சம்சார வித்துக்கள், சம்சாரத்துக்கு என்ன காரணம்? அத்தியாசம்தான் காரணம். சம்சாரம்னா என்ன? நம்முடைய துயரத்துக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸுக்கும் துயரமின்மைக்கும் பிரச்சனைக்கு என்ன காரணம்? அத்தியாசம், அறியாமை. எதை பற்றி அறியாமை? இந்த மூன்று உலகமும், தாவர சங்கம் உலகம் முழுவதும் நான் சேத்திரைக்கு சம்யோகத்தால் தோன்றியது. நான் வெறும் இந்த சம்யோகம் வெறும் மித்யா என்று நாம் தெளிவான ஞானத்தை அடையும் பொழுது நம்முடைய மனமானது என்ன ஆகின்றது? மித்யாத்தன்மையை உணரும் பொழுது அத்தியாசத்தை வெறும் அத்தியாசமே சம்யோகம். இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஆத்மாக்கும் இந்த உலகத்துக்கும் வெறும் மித்யா அத்தியாசம்தான். ஒன்றோடொன்று விவேகமின்மையை காரணமாக இது உடையது. இந்த மித்யா பொருள்கள் அதிஷ்டானத்தினுடைய உண்மை வடிவத்தின் அறியாமையினால் இந்த மித்யாவாக எப்படி கயிறிலே கயிறை அறியாததனால், உண்மையை உணராததனால் எப்படி கயிறிலே தோற்றம் பாம்பு தெரிவது போல உண்மையான வடிவ சச்சிதானந்த சுரூபமாக ஆத்ம தத்துவத்தை சுயம் பிரகாசமான பரமார்த்த
சத்துவமாக அசங்கனாக உதாசீனமாகவும் கர்த்திருத்தன்மை இன்றிய அத்வைதீய சைதன்யத்தை நான் என்று உணர்ந்து இதை மறப்பது அத்தியாசம், அதை உணர்வது ஞானம். இந்த தெளிவான இப்படிப்பட்ட ஞானமுடையவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஹரி ஓம்.